வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை டவுனில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வேணுவன குமாரர் முருகன் கோவிலில் சுமார் 175 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வருகிற 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பந்தல்கால் நடும் விழா கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: டவுன் ஸ்ரீ வேணுவன குமாரர் கோவிலானது நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலுக்கு பாதியப்பட்ட கோவிலாகும். இந்த கோவில் 1982 மிகவும் பழுதடைந்து வௌவால்கள் நிறைந்து கோவில் சிதிலமடைந்து காணப்பட்டது. அப்போது இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோவிலை நாங்கள் கவனிக்கிறோம் என்று நெல்லையப்பர் கோவில் நிர்வாகத்திலிருந்து சாவியை வாங்கினோம். இந்த கோவில் மூங்கில் காடுகளால் காணப்பட்டது. இந்த காலகட்டத்தில் கோவிலில் அரசமரம், சோலை, மூங்கில் அதிகம் காணப்பட்டது. மெல்ல மெல்ல அதை சீர்திருத்தி இக்கோவிலை உருவாக்கியுள்ளோம். இந்த கோவிலில் வந்து வழிபடும் பலர் அரசு துறையின் பல்வேறு துறைகளில் பணிக்கு சென்றுள்ளனர். சோதனை காலங்களில் என்னையும் மேயர் பதவி வழங்கி உயர்த்தியுள்ளார். நெல்லையில் இந்த கோவிலில் மட்டுமே தனி முருகன் உள்ளார். இக்கோவிலில் 41 நாட்கள் விடாமல் சூடம் பொருத்தி வந்தால் நினைத்தது நிறைவேறுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். வருகிற 8ஆம் தேதி காலை நடைபெறும் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 6ஆம் தேதி கணபதி ஹோமம் நடக்கிறது. அன்று காலை 5 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, விநாயகர் அனுக்ஞை, தொடர்ந்து கும்ப பூஜை, நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி பூஜை உள்ளிட்டவை நடைபெறுகிறது. அன்று மாலை 5 மணிக்கு தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து சிறப்பு பூஜை செய்து தீர்த்தம் எடுத்து வரப்படுகிறது. 7ஆம் தேதி காலை 8 மணிக்கு திருமுறை பாராயணம், விசேஷ சந்தி பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெறுகிறது. 8ஆம் தேதி காலை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி அருள் பெற கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, கோவில் பணியாளர் ரவிச்சந்திரன், ஹரிப்பிள்ளை, பரமசிவம், ஸ்ரீதர் ஆகியோர் உடனிருந்தனர். அந்த காலத்தில் ஐதீகப்படி இத்திருக்கோயில் சூரியனுடைய சமகாரம் செய்வதற்காக இந்த மூங்கில் காட்டில் இந்த கோயில் வேணுவன குமாரரை பிரசித்தப்பட்டது. அந்த கோயில் இங்கேருந்து தான் வேலை எடுத்து சூரியனை சமகாரம் செய்வதற்காக சந்திப்பிள்ளார் கோயில், டவுன் காவல் நிலையம், வடக்கு தெருவில் 3 தலை வெட்டுறதுக்கு சூரியனை சமகாரம் பண்ணதுக்கு இக்கோயில் சப்பரமும் ஐதீகங்கள் மூங்கில் காட்டில் சூரியனை ஒளிஞ்சிருக்கிறது மாதிரியும் இந்த இடத்துலேருந்து வேணுவன குமாரர் அந்த வேலை எடுத்து நேர சூரியனை சமகாரம் பண்ணதுக்காக விரட்டி அதனுடைய ஐதீகமாக உருவாக்கக்கூடிய திருக்கோவில். இந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1700 வருஷத்துக்கு மட்டும் உருவாகிவிட்டது. அப்புறம் இந்த கோயிலுடைய நிலை நெல்லையப்பர் கோயில் நிர்வாகத்தில் பார்த்துப்பட்ட கோயில்னால நாங்கள் இளைஞராக இருக்கும்போது 1982 இத்திருக்கோயில் இந்த திரு இளைஞர்களாக சேர்ந்து நாங்கள் நெல்லையப்பர் கோயிலில் முறையிட்டு இத்திருக்கோயிலுடைய எங்கள் தெரு சார்பாக நீங்கள் கொடுத்தா நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். அன்றைக்கி இருந்த நிர்வாகம் என்னிடம் அதுவும் 4, 5, 6 இளைஞர்கள் போனோம். அதில் நீங்கள் ஆன்மீக கொஞ்சம் நல்ல நம்மளுடைய இயக்கத்தில் இருந்து பணியாற்றி வருகிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த பணி உங்களுக்கு நல்லா தெருவில் நல்லா பேர் சொல்லி அன்றைக்கி இருந்த நிர்வாகம் இந்த 1982 இந்த கோயிலுக்கு சாவி கொடுத்தாங்க. இந்த ஆலயம் கொடுக்கும்போது மோசமான நிலைமை, கதவு கிடையாது. கோயில் அப்படி பாலடைஞ்சு நூலாமல் அடைஞ்சு ரொம்ப மோசமாக இருந்து அந்த ஒரே ஒரு வேல் மட்டும் முருகனுடைய சூரியனை சம்பதாரம் செய்யக்கூடிய ஒரு வேல் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. நான் அதுக்கப்புறம் அவ்வளோ வவ்வாவும் விரட்டி அதுக்கப்புறம் சரவடி போட்டு வவ்வாவுடைய அசிங்கத்தெல்லாம் அள்ளி வாய்க்கால் போட்டு அதுக்கப்புறம் மக்களை படித்தரை குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து அதுக்கப்புறம் அன்றைக்கி முருகனுக்கு ஒரு தண்ணி எடுத்து அப்போ வாய்க்கால் சுத்தமான தண்ணி ஏற்படுத்துகளை அருமையாக இருந்தது. அந்த தண்ணி எடுத்து அவருக்கு அவசியம் பண்ணினேன். அன்னைக்கு 1982 முதல் ஒரு குடம் தண்ணி எடுத்து அவர் தலையில் விட்டு அவசியம் பண்ணி ஒரு அவள் பழத்தை வச்சு தான் நான் அன்றைக்கி பூஜை பண்ணினேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த திருக்கோயிலுடைய ஒரு 40 வருஷமாக தொடர்ந்து நான் அதை பூஜை செஞ்சுட்டு வருகிறேன். வாட்சிங் உண்மை
அண்மைச் செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.